வீட்டை விட்டு வெளியே போன ரோகிணியை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒன்றா இருங்க, இனிமே எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஒழுங்கா இருங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி அட்வைஸ் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு போகிறாங்க. இனிமேல் இந்த வீட்டில் நாம தான் நம்ம மரியாதையை உருவாக்கிக்கணும் அப்படின்ட்டு ரோகிணி நினைக்கிறாங்க. ஏற்கனவே பல அவமானத்தை பட்டாச்சு, இனிமேலும் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அத்தை அந்த மீனாவையாவது எப்போயாவது திட்டிகிட்டே இருப்பாங்க, ஆனால் நம்ம மேலே கையே வச்சுட்டாங்க, அடிக்கடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி இந்த வீட்டில் நம்ம இருந்ததை விட ரொம்ப கெத்தாக இருந்தால் தான் நமக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ விஜயா, எங்கடி அதுக்குள்ளே கிளம்பிட்டேன், எனக்கு கை காலை வலிக்குது, வந்து கையமுக்கி விடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னத்தை வேலைக்கு போகிற பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி கையமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு வேலை இருக்குது, மணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி முடியாது அப்படின்னு சொல்கிற அப்படின்ட்டு விஜயா டக்குன்னு எழுந்திரிச்சு போயிட்டு 2 அறை விடுறாங்க கன்னத்தில். இதனால் ரோஹிணி அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, தொட்டதுக்கெல்லாம் கை நீட்டுற வேலையை இதோட நிப்பாட்டிக்கிங்க, இதுக்கு மேலே கை நீட்டிங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி கொஞ்சம் வித்தியாசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ரோஹிணி பேசுகிற எல்லாத்தையுமே அங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கூடி நின்று பார்த்துட்ருக்காங்க. முத்து அங்கே வர்றாரு. பார்லரம்மா, என்ன இது, என்ன இப்படி வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன தைரியம் அதிகமாக இருக்குது, ஏற்கனவே பல தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு இன்றைக்கி மன்னிச்சு உங்களை உள்ளே வச்சுருக்காங்க, இப்போவே இவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்க அப்படின்னா இதை விட பெரிய தப்பு ஏதோ ஒன்று நீங்கள் மறைக்கிறீங்க. அதுக்காகத்தான் அந்த தப்புக்கு முன்னாடி இந்த தப்புலாம் உங்களுக்கு சின்னதாக தெரியுது, அதுக்காக தான் இந்த தப்புக்கெல்லாம் நீங்கள் இன்னும் ஃபீல் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி முத்து பேச ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரோஹிணி வேறு எதையும் மறைக்கிறாளோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தோடு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணி எதுவும் பேச முடியாமல் கூனி குறுகி போய் நிற்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது.